ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் 3 மேஜர் சப்ஜெக்ட் பயோ மேக்ஸ் அண்டு பியூர் மேக்ஸ்க்கு வந்துட்டு பியூர் சயின்ஸுக்கு வந்துட்டு 4 மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும் கம்ப்யூட்டர் எடுத்துருந்தீங்கன்னா. ஓகேங்களா? இப்போது இதில் இருக்கிற நிறைய பேருக்கு காமனான ஒரு டவுட்டே இந்த கெமிஸ்ட்ரி தான். இந்த கெமிஸ்ட்ரியை என்ன தான் பண்ணேன்? கெமிஸ்ட்ரி எனக்கு படிக்கவே பிடிக்கல. மோஸ்ட்லி இந்த இன்ஆர்கானிக்கு ஆர்கானிக்லாம் ரொம்ப தொல்லையாக இருக்குது, ஃபிசிக்கல்னால் கூட பரவாயில்ல அப்படின்றத நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. கெமிஸ்ட்ரி இருக்கிற 3 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3ஓட டஃப்னஸில் கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸில் தியரி பார்ட் இருக்குது, டிரைவேஷன் பார்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இதில் ஈக்குவேஷன் பார்ட் இருக்குது, இது தியரி பார்ட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் ஏன் கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவேஷன் அப்புறம் கேல்குலேஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது கஷ்டமாக இருக்குது. பட் தியரி எல்லோரும் படிச்சிடுறீங்க. அதே மாதிரி மேக்ஸில் ஃபுல்லாகவே ப்ராப்ளமாக இருக்கிறதுனால மேக்ஸே ப்ராப்ளமாக போயிடுது. ஆனால் கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஈக்குவேஷன்ஸ் ப்ளஸ் நமக்கு சாதாரண தியரி இருக்குது. தியரி எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. நாம் ஃபஸ்ட்டு இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், மாஸ்டர் கெமிஸ்ட்ரி இன் 5 மினிட்ஸ்னால் நான் எப்படி அதை மாஸ்டர் பண்ணுறது தான் கற்றுத்தர போகிறேன். என்டையர் கெமிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறதில்ல. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒன்றுனா ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் உங்களால் வேகமாக லேர்ன் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அது சீக்கிரமாக மறந்துடும். நீங்கள் ரியாக்ஷனே படித்தாலும் மனசுக்குள்ளே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும், இல்லை சீக்கிரமாக மறந்துடும். இப்போ ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஆரம்பிப்போம். என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டு 5 சப்ஜெக்ட் 5 சாப்டர். இதில் 5th சாப்டர் விட்டுருங்க. 5th சாப்டர் வேணால் 1 to 4 எல்லா கொஸ்டினையும் படிங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் எந்த கொஸ்டினுமே விடாதீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற எந்த கொஸ்டினையும் விடவே கூடாது. ஃபஸ்ட்டுனா வெரி இம்பார்ட்டண்ட். ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு சொல்கிறேன், வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நான் சொல்கிற சாப்டர் அப்படியே ஒன்றுனா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இன்ஆர்கானிக்கு, 4த்தும் கிட்டத்தட்ட 4th ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 4th படிச்சுக்கலாம், 6th படிச்சுக்கலாம், 10th படிச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த சாப்டரை மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர், அப்புறம் வந்துட்டு 4th சாப்டர், 6th சாப்டர், 10th சாப்டர். இதை முதல்ல நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில், அது 10th சாப்டர் வந்துட்டு செகண்ட் வால்யூம். இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டரு, 4th சாப்டரு, 6th சாப்டர், இது 3 ஃபஸ்ட் வால்யூமில் படிங்க. சப்போஸ் இது நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா 8th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர். 10th சாப்டர் ஹோல்ஸே ஹை வெயிட்டேஜ். 10th செம்ம வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ 10th சாப்டர் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் சொன்ன இந்த எல்லா சாப்டரையும் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படித்த உடனே செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இதை மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண முடித்த உடனே 5th சாப்டருக்கு அவசரமே வேண்டாம். 14th சாப்டர், 15th சாப்டர் அவசரம் வேண்டாம். 14ல் இருக்க தியரி பாட்டு படிங்க. முதல்ல தியரி முடிங்க. ஃபிசிக்ஸு மாதிரி இருக்கிற கெமிஸ்ட்ரியோட தியரியை முடிங்க. தியரியை முடிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற 1-2 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் படித்தாலே ஈஸியாக 50 மார்க் வரைக்கும் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். யாருக்குமே இந்த விஷயம் தெரியறதில்லை. ஓகேங்களா? ஸோ தியரியை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. தியரி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு ஈக்குவேஷன் போயிடலாம். இன்னும் கெட்டே போகல, ஆகஸ்ட் மாதம் தான் வரப்போகுது. ஆகஸ்ட் 1 மாதம் ஃபுல்லாக உட்காந்து தியரியாக படிச்சிங்கன்னா கூட அடுத்து கொஞ்ச நாளில் ஈக்குவேஷன் முடிச்சிடலாம். சார் நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக, ஆனால் எங்களால் அவ்வளோலாம் படிக்க முடியாது, எங்களால் மெமரி பண்ண முடியல, மெமரி பண்ணால் மறந்துடுது அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு கதையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கதையாக எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? கதை விடாதீங்கன்னாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்கு. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான சேனலில் ஃபஸ்ட்டு சாப்டர் போட்டிருப்பாங்க. போன வருஷம் வந்தது, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தது, எல்லா வருஷத்துலும் வந்தது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பெஸ்ட்டு சேனல் நம்ம சேனல் கூட இல்லை, எல்லா சேனலும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதில் இருங்க. சரி, ரைட்டு. இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாப்டரை நான் நடத்துகிறேன். செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டரு வந்துட்டு கடைசியாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு நடத்தலை, நான் சொன்ன சாப்டரில் இப்போ யாரும் போர்ஷன்லாம் முடிச்சிருக்க மாட்டாங்க, டோன்ட் வரி. ஆனால் படிக்கும்போது எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் படிக்கணும், முன்கூட்டியே படிக்கணும், யூடியூப் சேனலை பார்த்து படிச்சிருங்க. நான் உங்களுக்கு ஒன்றா கூட சொல்லித்தரேன், ஈஸி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை நான் எக்கச்சக்கமான வீடியோ நானே சொல்லியிருப்பேன். ஒரு நோட் போட்டுக்கோங்க. இதுதான் இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 சைடு, இந்த சைடு 3 ரியாக்ஷன், 1 2 3.
எழுதுக்குங்க. அடுத்து 4 5 6 ஒரு பேஜுக்கு 3 ரியாக்ஷன் மட்டும் எழுதி வைங்க. இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷன் தெரிலலாம் சொல்லாதீங்க. நான் வேணால் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒரு லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை அதை அப்படியே நடத்திடுறேன். நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்கள் வருத்தமே பட தேவையில்ல, நானே நடத்திடுறேன். அப்படி இருந்து உங்களுக்கு சார் சொல்கிறார் ஒரு 10 ரியாக்ஷன் சொல்கிறாருன்னா எத்தனை ரியாக்ஷன் படித்தாலும் சரி இந்த ஆர்டரில் படித்தா மறக்கவே மறக்காது. மை லைஃப் டைம் ட்ரிக் நான் ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட் ரியாக்ஷன் படிச்சிட்டிங்க, செகண்ட் ரியாக்ஷன் படிச்சிட்டிங்க, தேர்ட் ரியாக்ஷன் படிச்சிங்க. இந்த நோட்டில் எது எழுதுனா தெளிவாக எழுதுவீங்க. தயவு செஞ்சு கொச்சான் புச்சான்னு எழுதி கேவலப்படுத்திடாதீங்க. இது உங்களே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டாஸ்க்கு. ஸோ அதனால் எதையுமே கேவலப்படுத்திடாதீங்க. பார்த்துக்கங்க. ஓகேங்க. 3 ரியாக்ஷன் எழுதிட்டீங்க. இப்போது தனியாக ஒரு 3 ரியாக்ஷன் படிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு பெரிய பேப்பர் எடுங்க. ஒரு லாங் சைஸ் பேப்பர், எப்படியோ இது லாங் சைஸ் மட்டும் தான் இருக்கும். அதிலேருந்து ஒரு பேஜை கிழிச்சு எடுத்துக்கோங்க. கிழிச்சு எடுத்துகிட்டு சின்னதாக குட்டி குட்டியாக இப்போ பிட் பேப்பர் எப்படி எழுதுறீங்க அதோட ஒரு சைஸ் பெருசாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு தான் இருக்கணும். எடுத்துகிட்டு போய் எழுதக்கூடாது. அதெல்லாம் பார்த்து எழுதி பார்க்குறீங்க. சின்னதாக இப்படி 1 2 3 3 ரியாக்ஷன் எழுதி பார்த்துறீங்க. செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க, கரெக்டாக இருக்குது. அடுத்து 4 5 6 படிங்க. படித்தோடனே இங்கே ஒரு கோடை போட்டுருங்க. நீங்கள் கோடு வேணால் வேறு கலரில் போடுவோம், கோடு வேணால் ரெட் கலரில் போடுவோம். ஒரு கோடை போட்டுருங்க. இப்போது ஃபஸ்ட்டு 6 ரியாக்ஷன் படிச்சிட்டோமா? 6 ரியாக்ஷன் படித்தோடனே 1 2 3 ஃபஸ்ட்டு இந்த 3 இது எழுதுங்க. அதுக்கு அடுத்து 4 5 6 6 எழுதுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த 6 ரியாக்ஷன் படிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து அடுத்த பேஜ் எடுப்பீங்க. அடுத்த பேஜில் என்ன வரும், இந்த மாதிரி தான் ஒரு பேப்பர் இருக்கும். ஓகேவா? 7 8 9 10 11 12 இது அப்படியே ஒன்றுனா படிப்பீங்க. இப்போ இது படிச்சிட்டேன். ஓகேங்களா? இது மூணுத்தையும் படிச்சுட்டு என்ன பண்ணீங்க, ஒரு பெரிய A4 ஷீட்டாக எடுப்பீங்க. இப்படி ஒரு ஷீட் எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், 1 ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக 2 3 4 5 6 அப்படியே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக மறந்தே ஆகணும், மறந்தே தீரும். அப்படி படித்து எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரிக்கே ஒர்க் அவுட் ஆகும். சரிதானே? இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்போவுமே மறக்க மாட்டீங்க. கை ஒரு ஃப்ளோவில் வரும். இதில் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா, இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணும்போது பேர் எழுதுறதில்ல, அந்த ரியாக்ஷனோட பேர் எழுதிட்டு கீழே அந்த ரியாக்ஷன் எழுதுறதில்ல. இதனால் என்ன பேருக்கு என்ன ரியாக்ஷன் மறந்துடும். எல்லா ரியாக்ஷனும் மண்டை கின்னு இருக்கும், ஆனால் என்ன பேருக்கு என்ன ரியாக்ஷனே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேர் எழுதிட்டு அப்புறம் ரியாக்ஷன் எழுதுங்க. ஸோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.